சரி. சென்னை போன்ற இடங்கள்ல ஆமா. நாகம் பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த கோயிலை சுத்தி நெறைய வீடுகள் நெறைய இருக்கு. ஆமா. அது இது எப்படி வருது, மயிலாப்பூர்ன்றது எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓ! இது ஒரு அபூர்வமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஆனா, அந்த கோவில்ல பூஜாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே காலையில இந்த பூஜைக்கு வராங்க பாருங்க, கதவு திறக்கும்போது பார்த்துருக்கோம். அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இத விட இவ்வளவு கட்டடங்கள் இருக்கு. நீங்க இத நம்ப ம். மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்ப நான் அடுத்தது சொல்லப் போறேன் இல்லைங்களா? இத நீங்க நம்பி தான் தீரணும். சித்திரை மாசம் வருது இல்லைங்களா? இந்த சித்திரை மாசம் வெயில் வரும்போது, சூரியனே வந்து முண்டகக்கன்னி அம்மன வழிபடுறான். ம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு கட்டடங்கள் இருக்கு. சூரிய ஒளி வருமா? வராது. ஆனா, இப்போ நீங்க போய் பாருங்க. அந்த குறிப்பிட்ட 5 நாள் சூரிய ஒளி மூல கருவறையில கரெக்ட்டா வந்து உட்காரும். அந்த அம்மாவ மேல இருந்து கீழ அப்படியே ஒரு அபிஷேகம், சூரிய அபிஷேகம் செஞ்சுட்டு வழிபட்டுட்டு போய்வார். அந்த சூரிய கிரணங்கள் இன்னைக்கும் படும். நாக பித்ரு தோஷம் போறதுக்கு பால் ஊத்தி இந்த அ நாகத்த வந்து வழிபடுவாங்க. இங்க எல்லாத்த விட கல்லால மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு மரம் தான் ஸ்தல விருட்சம். இவ்வளவு அதிசயங்களும், அற்புதங்களும் இந்த கோவில்ல நெறைய இருக்கு.